வணக்கம் பிரதர். வணக்கம். அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சி தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு அமைப்பு, அதுக்கு பிறகு தான் ஒரு கட்சியா வடிவமைப்பு எடுக்க போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 17,00,000 பேர் ஜாயின் பண்ணியிருப்பதா சொல்றாங்க. நீங்க வந்து நெறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலையுடைய கட்சி டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டேக் ஆஃப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இத நம்ம எந்த அடிப்படையில இத சொல்றோம்னா, அ திரு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு வெற்றிய பெற்றதுக்கப்புறம், மக்கள் இல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன உணர்றாங்க, இல்ல நம்ம கூட எப்படி பார்க்குறோம்னா, ஒரு பெருசா ஐடியாலஜிய சாராத ஒரு கூட்டம், ஒரு வசீகரமான ஒரு லீடர், கவர்னன்ஸ் பத்தி பேசுற ஒரு லீடர்ஸு, ஏன் கவர்மெண்ட்னால என் வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குற ஒரு மக்களு, பெருசா அ ஐடியாலஜி எதுவும் பெருசா இல்லாதவங்க, அந்த கட்சிக்கு வோட் செய்யுவாங்க. ஒரு சேஞ்ச், ஒரு எனர்ஜெட்டிக்கான லீடருக்கு வோட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு அறிகுறிய நம்ம பார்க்குறோம். இப்ப அந்த ஸ்பேஸ்ல இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரையில உங்களுக்கு பெர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ், அத நம்ம கல்ட் பாலிடிக்ஸ்னு சொல்றோம். அது ஒர்க் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து திமுகவ பொறுத்தவரையில அது ஒரு டைனாஸ்டிக் கட்சி அப்படின்ற குற்றச்சாட்டு நெறைய பேர் விமர்சனமா வைக்கிறாங்க. பட் மக்களை பொறுத்தவரையில அவங்கள ஒரு டைனாஸ்டிக் கட்சியா பார்க்குற மாரி எனக்கு தெரியல. வித்தின் டிஎம்கே பார்ட்டி நம்ம கொஸ்டின் பண்ணும்போது கூட, கேடர்ஸ நம்ம பேசும்போது கூட, அந்த கேடர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு வந்து தலைவர்னா இவர் தாங்க. இவங்க இருக்கிறது சரியா இருக்கும் அப்படின்றது பார்ட்டியில இருக்கக்கூடிய சீனியர் ஃபங்ஷனரிஸ் வரையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வேற யாராவது போட்டாதாங்க பிரச்சனை. இவங்க இருக்கிறது பிரச்சனையே கிடையாது அப்படின்றது நெறைய பேருடைய பார்வையா இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ வந்து அண்ணாமலையால உடைக்க முடியுமா? இல்ல அ டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க. அ ட அவங்க டைனாஸ்டிக் பாலிடிக்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னவா இருக்குன்னா, அ அவங்க அந்த தலைவர்கள நம்புறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் எங்க தலைவர்ன்னு நம்புறாங்க. ஆனா, ஒரு பார்ட்டி பவர்ல இருக்கிறபோது அந்த பவரோடைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அது வந்து டாப் லீடர்ஷிப் கிட்ட தான் கான்சன்ட்ரேட்டடா இருக்கு. அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற மாதிரி தான் மக்கள் நெனைக்கிறாங்க. ஏன்னா, பொலிட்டிக்கல் பவருடைய பெனிஃபிட் கீழ வரணுங்கிற மாரி பார்க்குறாங்க. அண்ணாமலை அந்த ஸ்பேஸ யூஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவரும் வந்து அந்த கல்ட் பாலிடிக்ஸ் தான். அவருடைய அரசியல் வந்து விஜயோட அரசியல் மாதிரி இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொல்றது அந்த கல்ட்டு, ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், நான் சொல்றது தான், நான் தான் ஒன்லி பவர் சென்டர் இந்த பார்ட்டிலங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சென்டர் ஆஃப் ரைட் விங் பாலிடிக்ஸ கொஞ்சம் நம்புறவங்க, இல்ல ஓகே அந்த மாரியும் ஓட்டு பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்ல நெனைக்கிறவங்க, அவங்க இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க அவங்க வந்து அண்ணாமலைய பேக் பண்ணுவாங்கன்னு இப்ப நெனைக்கிறேன். மாறுவோம், மாற்றுவோம் அப்படின்றது தான் அந்த டேக்லைனா இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றது ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கும். இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்றாரு. இத்தன தடவ தான் ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக இருக்க முடியும். இத்தன தடவ தான் ஒருத்தர் மினிஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு வரையறை இருக்க போது, நாம வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க, தலைவர்கள் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறோம். அவங்கள வந்து ட்ரெய்னிங் குடுத்து தான் நம்முடைய கட்சியிலே சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே மாரி அப்துல் கலாமுடைய அந்த ஒரு டேக்க வந்து அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து எந்த தலைவர்களும் எடுத்தது கிடையாது. யூசுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எம்ஜிஆர வந்து ஒரு ஐகானா எடுத்துப்பாங்க. அப்புறம் அறிஞர் அண்ணாவ வந்து எடுத்துப்பாங்க. இவர் வந்து அப்துல் கலாம் எடுத்துக்கிறாரு. இதுல எப்படி இத நீங்க ரீட் பண்றீங்க? மொதல்ல வந்து நீங்க கேட்டது என்ன மாதிரியான காடர அவரு உருவாக்குறாரு, இந்த மாரி ட்ரெய்னிங் குடுக்கணும் அப்படிங்கிறாரு. அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அ தமிழ்நாட்டுல கேம்பஸ் பாலிடிக்ஸ் இல்லாததுனால, பாலிடிக்ஸ ஓரளவுக்கு சரியா புரிஞ்சுக்காத நெறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால கூட பார்க்குறோம். ரொம்ப எளிமையான விஷயங்கள கூட அவங்களுக்கு பெருசா புரியல. அவங்க டவுட் கேட்குறாங்க. கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இவரு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ சரி நம்ம ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணலாம். ட்ரெயின் பண்ணி நம்ம ஐடியாலஜி, நம்ம சார்ந்த விஷயங்கள அவங்க பேசுற மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு காடர கிரியேட் பண்ண ட்ரை பண்றாருங்கிற மாரி நான் பார்க்குறேன். 2வது வந்து அப்துல் கலாம ஏன் அவரு பண்றாருன்னா, அண்ணாமலை பிஜேபியில இருந்தபோது, அவரு அந்த கட்சியுடைய பாலிடிக்ஸ் ஹார்ட்கோர் இந்துத்துவ பாலிடிக்ஸ பேசுறதுனால, மைனாரிட்டீஸ் மத்தியில அவருக்கு ஒரு வரவேற்பு இல்ல. ஆனா தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னா, நீங்க வந்து செக்யுலரா தான் இருக்கணும். செக்யுலரான ஒரு ஃபேஸ தான் நீங்க காட்டணும். ஏன்னா, அது மைனாரிட்டி ஓட்டு மட்டும் இல்ல. மெஜாரிட்டி ஹிந்து கம்யூனிட்டில கூட செக்யுலரிசம நம்புறவங்க வோட் பண்றாங்க. ஸோ அந்த அப்துல் கலாம் ஒரு அக்செப்டபிள் ஃபேஸா இருக்காரு. ஆர்எஸ்எஸ், பிஜேபி பாலிடிக்ஸ் பேசுறவங்களுக்கும் அக்செப்டபிளா இருக்காரு. அஃப்கோர்ஸ் பிஜேபி தான் அவர பிரசிடென்ட்டா ஆக்கினாங்க. அண்ட் அவர் ஒரு முஸ்லீமா இருந்ததுனால மைனாரிட்டீஸ் மத்தியிலயும் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும்னு பார்க்குறாரு. இப்ப அப்துல் கலாம் அவர்கள் மறைந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நெறைய பேர் வந்து வருத்தப்பட்டு,
அவங்களுடைய போஸ்டெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி அங்கங்கே அவங்களுடைய கிராமங்களில் அஞ்சலி செலுத்தினது எல்லாமே பார்த்தோம். ஸோ அப்போ அந்த இன்டலெக்சுவல் க்ரௌடை வந்து தன்னுடைய பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றது அண்ணாமலையுடைய முயற்சியாக தெரியுதா? கண்டிப்பா. ஆனா இதுல ஒரே ஒரு மாற்று கருத்து இருக்கு. அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல்ஸ் மத்தியில மட்டும் ஒரு வரவேற்பு இல்ல. சாதாரண மக்கள், பாமர மக்கள் கூட ஏன்னா நான் ஒரு சிந்தாதிரிப்பேட்ல ஒரு ஸ்லம் அவர் இறந்தபோது ஸ்லம் காலனில போனபோது, அங்க கூட அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க. அப்துல் கலாமுக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா செக்ஷன்ஸ்லயும் இருக்கு. ஸோ அப்துல் கலாமை வந்து அவருடைய மூவ்மெண்ட்டுக்கான ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு இமேஜை அவர் வச்சு எல்லா செக்ஷன்ஸ் ஆன மக்கள் நீங்க சொல்ற ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஃபேஸை காட்டுறாரு. அது ஏன் முக்கியமா இருக்குன்னா அவர் வந்து பிஜேபி பாலிடிக்ஸை பிடிக்காதவங்க கவர்னன்ஸ் நோக்கி தான் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் பேசணுங்கிற ஒரு அந்த மக்கள் இருக்காங்க. நம்ம சொல்றது அர்பனான மக்கள், ஒரு நல்ல வசதி படைச்சவங்க, வசதி இருக்கிறவங்க, ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, அந்த மாதிரி பிரச்சனைகளை அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை பேசணும்னு நினைக்கிற மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு வரும், ஒரு நல்ல இமேஜ் வருங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. இப்போ அர்பன் செக்மெண்ட்டை பொறுத்தவரையில கம்ப்ளீட்லி இன்னைக்கு வந்து டிவிக்கே எடுத்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதுதான் ரிசல்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான நகரங்கள்லாம் அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளை எப்பயுமே வந்து அவங்களுடைய கோட்டையாகவே வச்சிருந்தாங்க. எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் ஒரு மெஜாரிட்டியான வின் அப்படின்றது உங்களுக்கு அர்பன் செக்மெண்ட்லேருந்து டிஎம்கேக்கு எப்பயுமே வந்திருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 வந்து தாவேக்கா ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு பெரிய சக்தியாக டிவிகேக்கு அர்பன் செக்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டை வந்து அண்ணாமலையால் உடைக்க முடியுமா? கண்டிப்பாக உடைக்க முடியும். நான் எப்படி பார்க்குறேன்னா டிவிகே இப்போ ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இன்னமும் டிவிகே கவர்மெண்ட்டோடைய ஹனிமூன் பீரியடில் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த லோக்கல் பாடி போல்ஸும் அவங்க தான் ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிறதா நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அதான் நடக்கும். சென்னை மட்டும் இல்லை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா மேஜர் கார்பரேஷன்ஸ், ஆவடி, தாம்பரம் எல்லாமே அவங்க. ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கம் மீசே எடுத்துக்கிறேன்னு ஒரு சவால்லாம் விட்டுருக்கேன். அது ஓகே, அவர் 2 பக்கம் எடுத்தாலும் ஓகே. பட் அதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மக்கள் கிட்ட டிவிகே மத்தியில டிவிகேக்காக என்ன வரவேற்பு இருக்கும்னு நம்ம வந்து யூகிக்கணும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரு, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எப்படி மக்கள் பிரச்சனையை அணுகியிருக்காங்க, ஆக்சுவலி டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுறதுனால ஏதாச்சும் பலன் வந்திருக்கா, வரலையா? ஸோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஸ்பேஸை வந்து அண்ணாமலை தன்னுடைய கவர்னன்ஸை நோக்கி ஒரு சென்ட்ரிஸ்ட் பாலிடிக்ஸு, மக்கள் பிரச்சனையை பேசுகிற பாலிடிக்ஸ் அவர் கையாண்டார்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை அவர் பெறலாம், ஓரளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் வந்து எப்பயுமே மீடியா கொடுக்கும் அப்படின்றது ஒரு விமர்சனமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸில் அண்ணாமலை ஷார்ட்டாக வந்து கோயம்புத்தூரில் வின் பண்ண போகிறாரு. எல்லா ஆங்கில ஊடகங்களும் அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய முயற்சியாகவே பண்ணாங்க. ஒரு பெரிய பப்ளிசிட்டி அப்படின்றது கிடைச்சது. அப்போ நிறைய ஜேர்னலிஸ்ட்டை பேசும்போது அவங்க கூட சொன்னாங்க, இது வந்து ஒரு சோஷியல் பபுள்ங்க, அண்ணாமலை வந்து பெரிய அளவுலாம் ஜெயிக்க முடியாது, அங்கே கணபதி ராஜ்குமாருக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இது ஒரு சோஷியல் பபுள்னு நம்ம எடுத்துக்கிறதா, உண்மையாகவே ஜென்யூனாக வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? அதே மாதிரி இப்போ இதை கூட நீங்கள் டீகோட் பண்ணலாம். இப்போ நம்ம 17 லட்சம் பேர் வந்து வி த லீடர்ஸ் அப்படின்ற அந்த மூமெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா அப்படின்றது நம்பர் 1 கொஸ்டின். ஏன்னா இப்போ உங்களுக்கு 17 லட்சம் பேர் வந்து அண்ணாமலையோட இயக்கத்துக்கு ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு 4% ஆஃப் ஓட் ஷேர் அப்படின்றத கொடுத்துருது. இப்போ இதை எப்படி நீங்க ரீட் பண்றீங்க? இல்லை, நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணாமலை ஜெயிக்கல, ஆனால் செகண்ட் வந்தார்ல அந்த 2024 எலெக்ஷன்ல. ஏடிஎம்கேவும் செப்பரேட்டாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் நீங்கள் பேசுறது வந்து கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட் வந்து ஏடிஎம்கேயோட கோட்டையாக இருந்தது. 2014 பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதே மாதிரியான ஓட் ஷேர் தான் இருந்தது. அதே மாதிரியான அந்த வாக்கு அப்படின்றது பதிவாயிருக்கு பாஜகவுக்கு அப்படின்றதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை விட அதிகமாக வாக்கு வாங்கினாரு அப்படின்றதும் ஒரு ரெக்கார்டு இல்லை. ஆனால் 2014 எலெக்ஷன்ல 2014 சொல்றீங்களா? 2014 ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தாங்க. ஸோ கருணாநிதி அவர்கள் உயிரோட இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸோடைய எலக்டோரல் ரிசல்ட்ஸை ஜெயலலிதாவும் கருணாநிதி இறந்த பிறகு 2 பெரிய தலைவர்கள் இருந்த போதே வந்து பாஜகவால அந்த வாக்கு சதவீதத்தையும் அந்த வாக்குகளையும் பெற முடிந்தது அப்படின்னா இன்னைக்கு அவங்க 2 பேருமே உயிரோட இல்லை அப்படின்ற நேரத்துல இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கணும். அண்ணாமலைக்கான அந்த சோஷியல்
ரீச்ன்றது உங்களுக்கு இன்னும் கன்வர்ஷன் ஏற்படுத்தி இருக்கும் இல்ல இல்லையா? நான் உடன்படுறேன். உங்க ம். கருத்துல நான் உடன்படுறேன். ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்க சொல்ற அந்த அண்ணாமலை ஜெயிப்பாருங்கிறது வந்து மீடியால மட்டும் இல்ல. அ நான் இயங்கக்கூடிய சர்க்கிள்ஸ்ல ரொம்ப பெருசா பாலிடிக்ஸ் தெரியாதவங்க கூட அண்ணாமலை ஜெயிச்சுருவாருன்னே நம்பிட்டு இருந்தாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி. நான் ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்குங்கிற மாரி. ஆனா ஒரு செகண்ட் வந்தது. அவரும் ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாரு. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா ஏடிஎம்கே ஒரு டஃப் ஃபைட் குடுப்பாங்கன்னு நெனச்சேன் நானு. ஸோ அந்த ஒரு உயர்மட்ட அ அ அ சமூகத்துல வந்து ஒரு அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குல்ல அண்ணாமலைக்கு. அத வந்து அவருடைய கரன்சின்னு பார்க்குறேன். பிளஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, அ இன்னைக்கு இருக்கிற வோட்டர்ஸு ஒரு யங்கான, எனர்ஜெட்டிக்கான, உடைச்சு பேசுற லீடர்ஸ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சும்மா இந்த பூசி மழுகி, இல்ல வந்து நீங்க டிப்ளமேட்டிக்கா பேசுற லீடர்ஸ் அவங்களுக்கு வேணாம். ஒரு விஷயம் இருக்கு, இல்ல. பச்சையா பேசு. எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். நீங்க எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. 4வது ஒரு விஷயம், லீடர்ஸ் வந்து அக்சஸிபிளா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்ப நான் ஒரு லீடர அணுகுறேன்னா, அவரோட ஸ்மைலோட என்கிட்ட பேசணும். நான் நான் வேற ஐடியாலஜிய சேர்ந்தவங்களா இருந்தாலும், எங்ககிட்ட வந்து ப்ராப்பரா பேசணும். அந்த மாரி அட்லீஸ்ட் அப்பியர் ஆவணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த 4 பாக்ஸஸ் அண்ணாமலை டிக் பண்றதுனால தான், அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நான் தமிழ்நாடுல உறுதியா நம்புறேன். இப்ப ஒரு திறமையின் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலையுடைய அந்த ஸ்டாண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஹையா இருக்கு அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில ரெப்ரசன்ட் பண்றதா எடுத்துக்கலாம். அப்ப நீங்க வந்து தாவேகா தலைவர் திரு விஜய எடுத்துக்கலாம். இவங்கலாம் வந்து அந்த பேச்சாற்றல் அப்படின்றது ஒரு மினிமலா இருக்கு. இப்ப தாவேகா தலைவர் திரு விஜயை பொறுத்தவரையில அவர் வந்து ஒரு பிரசன்ட் பண்றதுல ஒரு மாஸ்டர் ஆஃப் ஸ்கில்ஸா இருக்காரு. அதாவது ஒரு மேடையில பேசும்போது எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கு. பேசிக்கா அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்றதுனால, அவரால வந்து அத அண்ணாமலைய விட பெர்ஃபெக்ட்டா அவரால பண்ண முடியும். ஏன்னா, அன்றைக்கு தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், பட்டி தொட்டியில இருக்கக்கூடிய கிராமங்கள் வரை, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் அது ரீச் ஆகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் மட்டும் தான். நீங்க வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில, அவர்ட்ட வந்து அந்த பேச்சாற்றல் அப்படின்றது கிடையாது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் இருக்கு இல்லையா? அந்த பேச்சாற்றல் அப்படின்றது கிடையாது. பட் இஸ் க்ரூமிங் அப்படின்றது பார்க்க முடியும். ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா எல்லா பாலிசி விஷயங்களையும் எளிமையாக மக்கள் மொழியில பேசக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த ஆற்றல் மட்டுமே போதுமானதா? இப்ப உங்களுக்கு வந்து வைகோ இருக்கிறாரு. அதே மாரி இப்ப நாஞ்சில் சம்பத் எடுத்துக்கலாம். எத்தனையோ பேச்சாற்றல் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். அவங்க வந்து ஈஸியா கன்வீனியன்ட்டா மக்கள் மத்தியில அவங்களுடைய மொழியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பட் அவங்களால வந்து ஒரு எலக்ட்ரல் வின்ன வந்து பெற முடியுமா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இப்ப அண்ணாமலை 2 தேர்தல்ல போட்டிட்டு இருக்காரு. அரவக்குறிச்சியில 2021ல போட்டிட்டு இருக்காரு. சட்டமன்ற தேர்தல்ல. 2024 லோக்சபா எலக்ஷன்ல போட்டிட்டு இருக்காரு. ஆனா 2 தேர்தல்கள்லயுமே தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்றப்ப, அவர வந்து எப்படி நம்ம ரீட் பண்றது? அவருடைய அந்த கேலிபர் அப்படின்றது ஜஸ்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியா ரீச், பபிள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்ல அவருக்கு ஒரு தமிழ்நாட்டு அளவுல எல்லாருக்குமான ஒரு தலைவரா அண்ணாமலைய கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கா? இல்ல. நீங்க கேட்டீங்க, அவருக்கு இந்த குவாலிட்டீஸ் இருந்தா மட்டும் போதுமாங்கிற மாரி கேட்டீங்க. கண்டிப்பா போதாது. அவரு இதுக்கப்புறம் அத வந்து எப்படி பேசுறாரு, எப்படி எல்லாருக்குமான ஒரு தலைவரா தன்ன அ காமிச்சுக்கிறாருங்கிறது வந்து ஏன்னா, இப்ப முக்கியமானது. அண்ணாமலைக்கு வந்து இவ்வளோ ஹைப் குடுக்கறதுக்கான காரணமே வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் அடிப்படையில தான் குடுக்குறோம். அவர் நல்லா பேசுவாருங்க. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசக்கூடியவரு. இன்டலெக்சுவலான ஒரு நபர் அப்படின்ற தன்மையிலிருந்து தான் இவ்ளோ பெரிய பில்டப் நம்ம வந்து குடுக்குறோம். ஆனா அந்த பில்டப் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் பேசுறது கூட பெரிய பில்டப் மாதிரி தெரியலாம். ஆனா நான் இப்போ எப்படி நினைக்கிறேன்னா, அவரு வந்து ஒரு 10% 15% வரைக்கும் வாக்கு அவரால பெற முடியும் அப்படிங்கிற வச்சு தான் நான் பேசுறேன். நான் வந்து அவரு எடுத்த உடனே 20%, 25, 30% வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய கருத்து இல்ல. நான் வந்து ரொம்ப காலமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ பார்த்துட்டு இருக்கிற பியூரோகிராட்ஸ் கிட்ட இத பத்தி நானு பேசியிருக்கேன். அரசியல் விமர்சகர்கிட்ட பேசியிருக்கேன். அதுக்கான அட்லீஸ்ட் ஒரு 10% வாக்கு பெறறதுக்கான அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். ஆனா, அவரு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நம்ம, ஹி ஹாஸ் டூ பில்ட் ஆன் ஹிஸ் ஸ்ட்ரெங்த்ஸ்ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ, அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க, அவரு 2 க அ அ அரசியல் எலக்ஷன்ஸ்ல அவரு போட்டியிட்டாரு, தோத்தாருங்கிற மாரி சொல்றீங்க. அ அந்த தோல்வி வந்து அவருடைய தோல்வியா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. பாஜகவுக்கு என்ன மாதிரியான தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வரவேற்பு இருக்குங்கிற மாதிரியும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இத நான் பாஜகவுடைய தோல்வி மட்டும் சொல்லல. 50-50 நம்ம டெஃபினெட்லி பார்க்கணும். ஸோ, அவரு பாஜகவை விட்டு விலகி, தன்னுடைய ஒரு பாலிடிக்ஸ அவரால ப்ளே பண்ண முடியுமா?
இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் சேர்ந்து அவரால் வேற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி பார்க்கணும். அந்த வரவேற்பு வந்து பாஜகவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ரொவைடட் அவர் நம்ம பேசின மாதிரி அந்த மைனாரிட்டிஸ் விஷயத்தை ரொம்ப ஹார்டாக பேசாமல் இருக்கணும். செக்யுலரிசம் கொஞ்சம் பேச வேண்டிய, ஏன்னா அதுதான் தமிழ்நாடுடைய நிலவரம். அது அப்படிதான் இருக்கணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த 10% ஓட்டை அவர் எங்கேருந்து வாங்குவார் அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தாவேகாவை பொறுத்தவரையில் 35% வாக்குகள் அவங்கள்ட்ட இருக்குன்றதை பார்க்குறோம். இன்னைக்கு எல்லா அலைன்ஸ் பார்ட்னர்ஸும் அவங்க கூட வந்துட்டாங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு 40% கிட்ட டேப் பண்ணும். ரெண்டாவது உங்களுக்கு திமுக ஒஸ்ட் ஆர் பெஸ்ட் சினாரியோவில் அவங்க அந்த 25% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 25% வந்து எடுக்கிறது அப்படின்றது மிக மிக கடினமான ஒரு வேலை. அப்படியெல்லாம் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து இம்மீடியட்டாக அந்த கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ரிஃபார்மிங் ஸ்டேஜில் இருக்கிறத பார்க்கும்போது அது கொஞ்சம் இன்னும் பலமாவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர பலவீனமாவதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய ஃபங்க்ஷனரிஸ் முன்னாள் அமைச்சர்கள் வேணால் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம். பட் ஆனால் கேடர்ஸ் வந்து அடுத்த ஒஸ்ட் சினாரியோவில் கூட 20% வந்து அதிமுகவை தான் பிலீவ் பண்ணியிருக்காங்க. 2 லீஃப் சிம்பிள் தான் பிலீவ் பண்ணியிருக்காங்கன்றப்ப உங்களுக்கு வந்து அண்ணாமலை எங்கேருந்து டேப் பண்ணுவார் அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஸோ அவங்க ஆவரேஜாக வந்து இதுதான் ஒஸ்ட் சினாரியோவில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய 4% அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4%க்கு கம்மியாவாங்கன்னு எனக்கு தோணலை. இப்போ அந்த 4% வந்து அவங்க பக்கம் தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த 5%க்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக பக்கம் கொஞ்சம் இருக்கும். அது இல்லாமல் சிறிய சிறிய கட்சிகள் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அண்ணாமலை எப்படி 10% டேப் பண்ணுவார்? இதில் ரொம்ப சூப்பரான கேள்வி. ஆக்சுவலி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, டெஃபினெட்லி சென்டர் ரைட் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் அவர் இயங்க போகிறாருன்னா ஏடிஎம்கேக்கு வாக்களித்த மக்கள் தான் இவருடைய ஓட்டர்ஸாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாக்கு கிடைச்ச 35% வாக்குகளில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ரைட் விங் பாலிடிக்ஸில் பிலீவ் பண்ணுற மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க விஜய்க்கு. திமுகவா தாவேக்கான்னு வரும்போது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, நான் தாவேக்காக்கு ஓட் போடுறேன், விஜய்க்கு ஓட் போடுறேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மாதிரியான தொகுதிகள்லாம் வந்து பிராமின்ஸ் ஏராளமான மக்கள் வந்து வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பிராமின் ஐடென்டிட்டி தெரிஞ்சு ஓட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து ஓகே டிஎம்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ இந்த ஓட்டர்ஸ்லாம் அண்ணாமலைன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க தாவேகாக்கு ஓட் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க கண்டிப்பா அண்ணாமலையை நோக்கி போவாங்க. இந்த மாதிரியான கொஞ்சம் நஞ்சம் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்ல இருந்தா அவர் பிரிப்பாரு. என்ன இருந்தாலும் பாஜக தான் எனக்குன்னு நினைக்கிறவங்க, ஆனா பாஜக வந்து ஜெயிக்குமா தமிழ்நாடுல, அதுக்கு ஜெயிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அதுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு நினைக்கிறவங்க, அண்ணாமலையோட அவர் ஒரு எனர்ஜெட்டிக் லீடர்ஷிப்பை காட்டினாங்கன்னா அவங்களும் வந்து அண்ணாமலை பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி ஒத்துக்கிறேன். ரொம்ப அந்த 10% எங்கேருந்து வருங்கிறது மேட்டர் தான். ஆனா இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சேலஞ்சா நான் பார்க்கறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு தாவேகா தலைவர் திரு விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து விமன் ஓட்டர்ஸ் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பெண்கள் ரசிகர்கள் அப்படின்றவங்க அதிகமாக இருக்காங்கன்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் வந்து 2,90,00,000 வாக்காளர்கள் வந்து பெண்களாக இருக்காங்க. ஸோ இந்த பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது அண்ணாமலை பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவரை பெரும்பாலானோர் ரசிக்கிறது அப்படின்றது அவருடைய இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டியை வச்சு தான். அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு, திமுக எதிர்ப்பை வந்து தீவிரமாக காமிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு இன்டெலெக்சுவல் லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஐக்கானாக தெரிகிறாரு. இந்த 2 தலைவர்களை விட, இந்த இளம் தலைவர்கள்லாம் நம்ம பார்க்குறது வந்து உதயநிதி ஸ்டாலினும் தவேகா தலைவர் திரு விஜய் அவர்களும். இந்த 2 பேரை விட இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு, தைரியமாக ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்களில் கன்வின்ஸ் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விமன் ஓட்டர்ஸை பொறுத்தவரையில் அண்ணாமலையால் எப்படி ஈர்க்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது. இந்த இடத்துல ஒரு பெரிய செக்கு தான் அண்ணாமலைக்கு. இல்லை, ஆமாம், கரெக்ட். இது நீங்கள் அப்சல்யூட்லி ஒரு ரொம்ப கரெக்டான விஷயம். இன்ஃபேக்ட் அந்த மைக்கேல்பட்டி விஷயத்துலையும் அவர் அந்த யங் கேர்ள் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுடைய கன்வர்ஷன்லாம் அவர் தேவையில்லாமல் அதை இழுத்து சிபிஐ அதை பண்ணதுனால அவருக்கு பெருசாக அது ஒரு பின்னடைவுங்க தான். அது அவருடைய அந்த ஒரு டெயிண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விமன் ஓட்டை அவர் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் ஆப்வியஸ்லி அவர் ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஏன்னா அவர் ஒரு ரொம்ப ரொம்ப அடிச்சு பேசுற ஆளு அப்படிங்கிறதுனால. ஆனா அதோடைய அறிகுறிகள் நம்ம ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவருடைய முதல்ல அந்த சோஷியல் மீடியா இன்டராக்ஷன்ல ரொம்ப கொஞ்சம் மென்மையா பேசுறாரு அவரு. அவருக்கே புரியுது அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சு திறன்ல வந்து அவரு நெறைய மாற்றங்கள கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு. ஸோ அத நோக்கி அவரு போவாரு. ஆனா கஷ்டம். என்ன பொறுத்தவரை விஜயோட தான் இருப்பாங்க. விஜயோட இப்ப ஆனா தமிழ்நாட்டை 2வது பொறுத்த விஷயம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நானு. இது இன்னொரு நண்பரோட பேசிட்டு இருக்கிறபோது, அ அண்ணாமலையோட பாலிடிக்ஸ வந்து அவரு ஒரு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி நோக்கி இருக்காங்கிற மாரி ஒரு கேள்விய எழுப்பினாரு. அது வந்து வொர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, இது மக்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அ அர்ஜுன் ரெட்டி, அனிமல் மாதிரியான ஒரு ஹார்ட்கோர் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியோட படம்லாம் வந்து இந்தியால பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. அதெல்லாம் வந்து லேடீஸ் பார்க்கவே இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து அத எனக்கு தெரிஞ்சே நெறைய ஆண்கள் வந்து அத அப்படி கொண்டாடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஆல்ஃபா மேல்க்கான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அத நோக்கி மக்கள் வோட்டு போடுவாங்க. எத்தன மக்கள் வோட் போடுவாங்கன்னு தெரியல. பட் கமிங் பேக் டூ யுவர் பாயிண்ட், அவரு பெரும்பாலான ஃபீமேல் வோட்ட வின் பண்ணணும்னா, அவரு கொஞ்சம் வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணணும். ஏன்னா விஜய்ங்கிற ஒரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஃபீமேல் வோட் ஷேர் வந்து குறையாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரு வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கொண்டு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு இப்போ அண்ணாமலை வந்து ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் வெரி அம்பிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவரை வந்து பர்சனலாக நான் ரீட் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப பிடிவாத குணம் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படின்னா அம்பிஷியஸ் ஆட்களுக்கே பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். அம்மா அது ரொம்ப வந்து தேர் அண்ட் தென் அப்ரோச்சோட ஹேண்டில் பண்ணக்கூடியவர். இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஸ்டேட் லீடர்ஷிப் பொறுப்பெல்லாம் வந்து ஒரு வெங்காயம் மாதிரி அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிருப்பார். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய கிரிட்டிசிசத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பார்ட்டியுடைய ஸ்டேட் லீடர்ஷிப் பொசிஷனில் அவர் இருந்து அதை வந்து விமர்சனம் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு என்ன, அவர் அந்த போஸ்ட்டில் இருந்தப்பே வந்து அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து என்னதான் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உன்னுடைய போஸ்ட் போயிடும் அப்படின்லாம் ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்கல்ல. இப்போ நீ இப்படி பண்ணியிருந்தேன்னா நான் மாற்றிடுவோம்பா, லீடர்ஷிப் பொசிஷனே மாற்றிடுவேன் அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னதுனால தானே அவர் அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பப்ளிக்காக சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து அதிகமான பிடிவாத குணம் இருப்பது அப்படின்றது தான் தெரியுது. இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு வர்றது என்னன்னா, இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் வந்து உடைய அரசியல் வாழ்க்கைன்றது ஒரு 6 வருஷம் தான். இந்த 6 வருஷத்துல 3 வருடம் 9 மாசம் வந்து பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்திருக்கிறார். இந்த டைம்ல வந்து அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, மேஜரான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காரு, பார்ட்டியுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவே மாத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அந்த மைக்கேல் பெட்டி விஷயம் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவா அமைஞ்சது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திராவிட கட்சிகள் எப்படி வந்து ஒரு கட்சியை நடத்துவாங்களோ அதே மாதிரியான ஒரு அப்ரோச்சை வந்து அவரும் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணாரு. நீங்கள் அவருடைய காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காஸ்ட் வந்து பார்ட்டி பொசிஷன்ஸில் வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து ஏற்படுத்தினார். இல்லைன்னா அது வந்து ஒரு பிராமணிக்கல் பார்ட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அப்படின்றது நிறைய பேத்துக்கு இருந்தது. அதை அவர் வந்து மாற்றி காமிச்சார். பிராமின் லீடர்ஸ் பிஜேபியில் அண்ணாமலை எதிர்த்து தான் இருந்தாங்க. யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஹை வாய்ஸாக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து அவருடைய காலகட்டத்தில் வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தாங்கன்றது தான் உண்மை. அதுதான் வந்து ஒரு விதமான ஒரு நெருக்கடியை அவருக்கு வந்து பின் நாட்களில் ஏற்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து சீனியர்ஸோட வந்து ரொம்ப கொலாபரேட்டிவாக இருக்க மாட்டாரு, ரொம்ப இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக இருக்காரு, அவரை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிசிசமாக அதுக்கு பிறகு பில்ட் ஆனிச்சு. எல்லாமே உண்மைதான். இப்போ ஒரு 4 வருடம் வந்து அவருக்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டு அதுலேயே அவரால் பெரிய அளவில் ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு எலக்ட்ரல் வின்னை வந்து கொடுக்க முடியலை அப்படின்னா எப்படி அவரால் தனிப்பட்ட வகையில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரால் பண்ண முடியும் அப்படின்றது கேள்வி. இப்போ பாஜகவில் ஒரு மாநில தலைவர் பதவி அப்படின்றது இப்போ உங்களுக்கு காங்கிரஸில் இருப்பது போல கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ உங்களுக்கு ரிசோர்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவை சரியாக பிச் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு, அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அப்படின்றது மற்ற கட்சிகளில் கிடைக்காது. இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணும்போது எப்படி உங்களால் அந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்ண முடியும், எப்படி உங்களால் வந்து அந்த மாதிரியான ஒரு மொமெண்டத்தை பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல, இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார்? நல்ல கேள்விதான். அண்ணாமலையோடைய ஃபியூச்சரை நம்ம வந்து அவர் பிஜேபியில் எப்படி இருந்தாருங்கிறத வச்சு கணிக்கிறதுல ஒரு சில தவறுகள் நம்ம செய்யறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ரொம்ப ஸ்ட்ராங் பார்ட்டி.
நீங்க ஸ்டேட் பிரசிடென்ட்டா இருந்தாலும், உங்களுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு ஓவர் ஆர்ச்சிங் பவர்ஸா இருந்தாலும், அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. சீனியர் லீடர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுவும் சென்டர்ல வந்து அமித்ஷா, மோடி அவர்கள் மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருக்கிறச்சே, உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்காது. சி ஒரு சைடுல நம்ம என்ன பேசுறோம்னா, அண்ணாமலைக்கு வந்து எக்கச்சக்கமா ஃப்ரீடம் குடுத்தாங்க. முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் பார்க்காத ஃப்ரீடம் அவரு பார்த்திருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனாலும் அந்த ஃப்ரீடம் அண்ணாமலையுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அளவுக்கு இருக்கா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரு இதை விட அதிகமா எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அவரு வந்து மோடி, அமித்ஷாக்கு என்ன மாதிரியான ஃப்ரீடம் கிடைக்குதோ அதை தான் அவரு எதிர்பார்க்கிறாருன்னு நான் என்னுடைய அனாலிசிஸா இருக்கு. ஏன்னா அவரு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அவருடைய ஆட்டிடியூட்ல என்ன தெரியுதுன்னா, மோடி, அமித்ஷாக்கு அடுத்தது தான் நான் தான் பிஜேபியில அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் கமெண்ட் பண்றவங்களே பாத்தீங்கன்னா அண்ணாமலை தொடர்பான வீடியோஸ்ல நெக்ஸ்ட் பிஎம் அப்படின்றது தான் அவங்களுடைய அவர் நம்புறாரு. அவர் நம்புறாரு. ஆனா நான் நீங்க காஸ்ட் மத்த காஸ்ட்ல இருந்து கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணாமலை வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால அந்த ஒரு டேக் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனா அவர் வந்து அதை கடந்து போக ட்ரை பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு வந்து பிஎஸ்ஜியில் படிச்சிருக்காரு, ஐஏஎம்ல படிச்சிருக்காரு. அவர் கன்னடா நல்லா பேசுவார். கர்நாடகா காடர் ஆஃபீஸர்னால எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி கூட பேசுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அவர் வந்து ஒரு பேன் தமிழ்நாடு அண்ட் ப்ராபப்ளி அவருக்கு பாப்புலாரிட்டி வந்துச்சுன்னா அதை தாண்டியும் நான் என்னால் செய்ய முடியும், பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவார். மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அவருக்கு கவுண்டர் சமூகத்தில் மட்டும்தான் ப்ராபப்ளி அதிகமாக ஒரு வரவேற்பு இருக்கும். ஆனால் மற்ற சமூகத்திலையும் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அவர் அந்த ஒரு விஷயத்தையும் தான் பாலிடிக்ஸில் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அவர் தனியாக வந்தது வந்து ஒரு கட்சி ரீதியாக அவருக்கு நல்லது. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி. விஜய் கூட கொஞ்சம் அவர் கட்சி டே டு டே ஃபங்க்ஷனிங் அவர் தான் செய்யறாராங்கிற மாதிரி நிறைய இப்போ கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அண்ணாமலை வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட். அவங்க வந்து டே டு டே அவரு தான் பார்ப்பாரு. எல்லாமே மைக்ரோ மேனேஜ் பண்ணுவார். எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அவருக்கான அந்த பேண்ட்விட்டும் இருக்கு. எனக்கு பாலிடிக்ஸ்ல தான் இயங்கணுங்கிற மாதிரி அவர் இருக்காரு. ஸோ அவர் தான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுவார். பிஜேபியில் அவருக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்காதது இங்கே அவர் ரிலீஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி பார்க்குறேன். இப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இப்போ பாஜகலேருந்து அவர் வந்துட்டார், விலகி வந்துட்டார். பட் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய இன்டலெக்சுவல்ஸ் அவங்க சொல்லக்கூடிய கருத்து, உதாரணத்துக்கு நான் ரீசெண்டாக குருமூர்த்தி அவர்களுடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் ஒன்றும் அண்ணாமலை வைக்கல, கம்மா தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையும் பாஜகவும் டிவோர்ஸ்லாம் பண்ணலை, தனி கொடுத்தனம் தான் அண்ணாமலை போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வார்த்தைகளாக கேட்கும்போது நம்ம பாஜகவோட தான் அண்ணாமலை இருக்காரு, ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காரு அப்படின்றது தான் அது வந்து எக்ஸிபிட் பண்ணுது. மேபி அவர் வந்து விலகின விதம் இருக்குல்ல, எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாமல் பிரதமர் மோடி போய் சந்திச்சதாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சதாக இருக்கட்டும், தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்திச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கோர்டியலான ஒரு எக்ஸிட். அதுவும் வந்து அவங்கள போய் சந்திக்கும் போது இப்போ அவங்களுடைய ஸ்டேச்சருக்கு அவங்க ஆல் தி பெஸ்ட்டாக சொல்லி அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் இருக்குல்ல, பாஜகவுடைய ஸ்பேஸே இல்லாமல் ஆக்கிடுச்சு. இப்போ அவங்க வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ, அவங்கள வச்சு என்ன பண்ணுறது? ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஓட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வாஷ் அவுட் ஆயிடுச்சு. 2% கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 2.5 என்னமோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கட்சியை இங்கே ரிவைவ் பண்ணுறதுக்கு கூட அதுக்கான ஸ்பேஸ் இல்லாதப்ப அவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணி தானே அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் வருது. ஸோ பாஜகட்ட இருந்து நான் வேற ஆளு அப்படின்னு அண்ணாமலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சூப்பர். இந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் குருமூர்த்தி அவர்களுடைய இன்டர்வியூ பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க குருமூர்த்தியை வந்து பிஜேபி சார்ந்த ஒரு நபரா பாக்குறீங்க. அது ஒரு கரெக்டான அனாலிசிஸ் தான். ஆனா குருமூர்த்தியோடைய விஷன் என்னவா இருக்குன்னா, பாஜக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு அவரு அஃப்கோர்ஸ் நினைப்பாரு. அஃப்கோர்ஸ் அதுதான் நினைப்பாரு. ஆனா பாஜக இல்லைன்னா வர தலைவர்களோ இல்ல ஆட்சி அமைக்கிற ஆட்கள் வந்து ப்ரோ ஹிந்துவா இருக்கணும், ஹிந்துத்துவ காசஸை சப்போர்ட் பண்ற லீடர் இருக்கணுங்கிறது அது பாஜகலேருந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரு திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு ஓப்பன் லெட்டர்னு ஒன்று எழுதியிருந்தாரு. அவர் வந்து அதில் நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஹிந்துஸ் தான் உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரிலாம், ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் அவங்க அண்ணாமலையை வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாஜக தான் வரணும்னு இல்லை,
பாஜக மாதிரி பாலிசிஸ் இல்லை பாஜகவுடைய ஐடியாலஜியை கடைபிடிக்கிற வேற யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே. ஏன்னா நீங்க பார்க்கணும், குருமூர்த்தி வந்து ஆர்எஸ்எஸ் ஆளு. ஆர்எஸ்எஸ் வந்து தன்னை ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனா பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்துத்துவ கவர்மெண்ட் வரணும்னு எதிர்பார்க்கல. மக்கள் வந்து கம்ப்ளீட்டா இந்துத்துவா இருக்கணுங்கிற மாதிரி அவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கு. ரெண்டாவது வந்து அண்ணாமலை பாஜக கிட்ட இருந்து தன்னை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பாருங்கிற மாதிரி கேட்குறேன். அதுக்கு அவர் அது வந்து அவருக்கு பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசணும்னா இன்கம் டேக்ஸ் சர்ச்சஸ் அவருடைய பிரதர் இன் லா மேலே ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க இந்த யூனியன் கவர்மெண்ட். ஸோ ஆல்ரெடி ஏதோ ஒரு இருக்கு அவங்க கிட்ட, ஒரு செக் இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அண்ட் அவர் வந்து பெருசாக மோடி அவர்களை கிரிட்டிசைஸ் செய்ய மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவர் வந்து எப்படி ரேசர்ஸ் எட்ஜுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை தான் வந்து பார்க்குறேன். நான் எப்படி நினைக்கிறேன்னா அவர் பாலிசியை பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அதோடைய அறிகுறிகளை நம்ம பார்த்துட்டோம். சிபிஎஸ்சியோட 3 லாங்குவேஜ். இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான். இப்போ அண்ணாமலையுடைய அந்த மூமெண்ட்ல இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓக்கலாக வெளிப்படையாக பாஜகவில் முக்கியமான ஒரு பொசிஷன்ஸில் இருந்தவங்க தான். ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்திருப்பாங்க, இல்லை வந்து ஒரு விங்கில் வந்து அவங்க தான் வந்து ஒரு செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் தான் ஓப்பனாக வந்து நாங்கள் பாஜகலேருந்து விலகி நாங்கள் அண்ணாமலையோட இணைய போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. முதல்ல வந்து பாஜக எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இப்போ திமுகலேருந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அதிமுகவுக்கு போனாலே திமுக கடுமையாக அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ விசிகாலேருந்து ஒரு சில பேர் வந்து திமுகவுக்கு போகிறாங்க, இன்றைக்கு விசிக்கு அட்டாக் பண்ணுறாங்க. திமுக அதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சஸை விசிபிளாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஜங்க் ஆஃப் பீப்புள் வந்து பாஜகலேருந்து நான் விலகி அண்ணாமலையுடைய இயக்கத்தில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுடைய தேசிய தலைமையோ இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமையோ எப்படி அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக தான் இருக்காங்க. பாஜக எந்த வகையிலையும் ரியாக்ட் பண்ணல. ஒரு முதல் நாள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நைனா நாகேந்திரன் ஒரு அறிக்கை கொடுத்த மாதிரி தெரிஞ்சதே தவிர மற்றபடி வந்து எந்த இது கூட. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி வந்து அண்ணாமலையுடைய இயக்கத்தில் ஜாயின் பண்ண போகிறதா ஒரு தகவல் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சினாரியோவில் இது வந்து பாஜகவுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் விங் தான் அப்படின்னு தான் வந்து மக்கள் அனாலிசிஸ். எக்ஸ்டெண்டட் விங்கில் பாஜகவுடைய பி டீம், உண்மையான பாஜகவுடைய பி டீமாக தான் இது மக்கள் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஸோ இந்த கலரை இந்த சாயத்தை எப்படி அண்ணாமலை அழிக்க போகிறார்? இல்லை, அது முழுசாக அடிப்பாராங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய ஓட் பேஸ் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ரைட் விங், சென்டர் ஆஃப் ரைட்டு தான் இருக்க போகுது மெஜாரிட்டியான ஓட் பேஸு. அதை தாண்டி அவர் வந்து பொலிட்டிக்கலான யங்ஸ்டர்ஸ் மக்கள்கிட்ட அவங்களை எப்படி கவர்றாருங்கிறது தான் அவருக்கு டிஃப்ரென்ஷியேட்டிங், அவருக்கு ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ அவர் வந்து சென்டர் ரைட் விங் பாலிடிக்ஸை தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஹார்ஷாக பேச மாட்டாருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டா பேசுவாரு, பேசிட்டு விட்டுருவாரு. அதை வந்து ஹார்ட் கோரா எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாரு. ஆமா ஆமா, இல்ல பேசுவாரு, ஆனா அடிச்சு பேச மாட்டாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவருக்கு அது பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. பாஜக உடைய பி டீமுங்கிற அந்த ஒரு மக்கள் கிட்ட இருக்கிற அந்த பேச்சை வந்து அவர் எப்படி அதை கடந்து போக போறாரு, இல்லை அது எப்படி அந்த தாட்டை மாற்ற போறாருங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அது கஷ்டமா தான் இருக்கும் அவருக்கு. ஆனா அந்த பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். லிபரல் ஈகோசிஸ்டம்லயே இல்லை செக்குலரிசம் கடைபிடிக்கிற மக்களுக்கே, ஹிந்துஸ்லே விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்பீக்கரு, கிறிஸ்டியன் ஆஃபீஸர்ஸை தான் நியமிக்கிறாருங்கிற மாதிரி ஆல்ரெடி பேச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ரைட் விங் பாலிடிக்ஸ், அந்த ஒரு ரைட் விங் ஃபியர் இருக்குல்ல, மைனாரிட்டிஸ் வந்து நம்மளை ஆள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குல்ல, அதை வந்து அதுக்கான ஒரு ஓட் பேஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மக்கள் வந்து அண்ணாமலை நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையும் பிஜேபி இருக்கிற போது ஏன் பிஜேபிக்கு ஓட் பண்ண மாட்டாங்க, ஏன் அண்ணாமலைக்கு ஓட் பண்ணுவாங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின் கேட்டேன். ஏன்னா பிஜேபி ஜெயிக்குமான்னு மக்களுக்கு தெரியலையே. அதனால நம்ம ஒரு சேஞ்சுக்காக ஓட் பண்ணலாம், விஜய்க்கு ஓட் போட்ட மாதிரி நம்ம ஒரு சேஞ்சுக்காக ஓட் பண்ணலாங்கிற மாதிரி தான் அந்த மக்கள் வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் நான் சொல்கிறேன், இல்லை பிஜேபி பாலிட்டிக்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்க
அண்ணாமலைக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விஜயை பொறுத்தவரையில் கம்ப்ளீட்லி ஒரு கல்ட் இமேஜ் தான். இப்போ அவருடைய அந்த ரசிகர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஒரு மேடாக இருக்காங்க, அவர் வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃபாக நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 30 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இருக்குது. அண்ணாமலை வந்து அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது உண்மையாகவே ஒரு பெரிய சேலஞ்சு. இன்னைக்கு நம்ம பேசுறது அப்படின்றது ரொம்ப எளிமையாக அண்ணாமலை வெர்சஸ் விஜய், இல்லை விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு நம்ம கொண்டு போய் நிறுத்த ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் வந்து ஆன் ப்ராக்டிக்கல் நோட் வந்து அது பாசிபிளா அப்படின்றது நம்பர் 1 கொஸ்டின். இதுக்கடையில் வேற ஏதாவது ஒரு நடிகர் வந்துட்டாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய ரோல் என்னவாகும்? அண்ணாமலை வந்து எப்படி அன்புமணி ராமதாஸ் 2016 உண்மையாகவே நிறைய பேர் நினச்சாங்க அவர் பண்ணக்கூடிய கேம்பெயின், அதே மாதிரி அவர் பண்ணக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உண்மையாகவே அவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு சேலஞ்சாக வருவார் அப்படின்னு இன்டெலெக்சுவலாக வந்து நிறைய பேர் நினச்சவங்க உண்டு. இன்னைக்கு வந்து அவர் ஒரு சமூகத்திற்கான ஒரு தலைவராக தெரியப்படுறார். அந்த மாதிரி வந்து அண்ணாமலை மினிமைஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் அண்ணாமலை வர்சஸ் விஜய் அந்த ஒரு இது போடுறது சரியில்லை, என்னை பொறுத்தவரை சரியில்லை. இப்போ விஜய் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய அப்போனண்ட்டை ஸ்டாலின், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலினை தான் அவர் சொல்கிறாரு, கிளியராக சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினை கூட சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கறது வந்து ஆதவ அர்ஜுனா தான், சரியா? ஸோ அவர் வந்து அதை ரொம்ப கிளியராக டிமார்க்கேட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அண்ணாமலைக்கு இப்போ வயசு 42. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட 6 வயசு சிறியவர், விஜய் சீஃப் மினிஸ்டர் விஜயை விட 9 வயசு சிறியவர். ஸோ அவருக்கு அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 5-6 இயர்ஸ் அவருக்கு இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ அதில் தான் அவர் விஜய் ஸோ 5-6 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு விஜய்க்கு போட்டியாக இருப்பாராங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். 2031 தேர்தலுக்கு பிறகுதான் அண்ணாமலை வந்து என்ன மாதிரியான ஸ்டேச்சர்ல இருக்காரு அப்படின்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா அங்கதான் நீங்க கேட்குற இன்னொரு கேள்வி, ஒரு பெரிய சினிமா நடிகர் ஊரில் 2-3 சினிமா நடிகர் வந்துருவாங்களாங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ஒரு $1 million கொஸ்டின்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வருகைக்கு அப்புறம் வந்து நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸு நம்மளும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி காசை பார்த்துட்டாங்க, அவங்க எக்கச்சக்கமாக காசு. ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுக்கே அவ்வளோ காஸ்ட்லியான காரு 4-5 பேருக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ காசு அவங்க வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு வீடு வச்சுருக்காங்க, மற்ற மாநிலத்தில் வீடு சூர்யா சொல்கிறீங்களா? சூர்யாவை தான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பொலிட்டிக்கல் அம்பிஷன்ஸ், என்ன மாதிரியான அம்பிஷன்ஸ் இருக்குன்னா மக்கள் நலன் கருதி தான் அவங்களுக்கு ஒரு அம்பிஷன் இருக்கும்னு தனுஷுடைய அப்பா கஸ்தூரிராஜ் கூட சொல்றாரு, என்னுடைய ஃபேமிலில இருந்து கூட அரசியலுக்கு வரலாம். இப்போ நீங்க சொல்றது கரெக்டான. நீங்க தனுஷோடைய ஆடியோ லான்ச்சஸை பாருங்க, அவரு பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி தானே கொடுக்குறாரு. விஜயுடைய அந்த ஆடியோ லான்ச்ல எப்படி அவர் அந்த குட்டி ஸ்டோரிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குமோ, அவருடைய குட்டி ஸ்டோரி பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் ஆர்வமாக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை எல்லா ஆக்டர்ஸும், டாப் ஆக்டர்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது. மேபி விஜய் அவர்கள் எப்படி வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஃப்ளோட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம அண்ணாமலையை மறந்துடுவோமா, இல்லை அண்ணாமலைக்கு இப்போ கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸோட பேசுவோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இதில் என்ன தெரியுமா நடக்கும் ஜி, ஏதாச்சும் ஆக்டர் ஏதாச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு தனுஷ் இல்லை சூர்யா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஃபேன் பேஸும் விஜயோட ஃபேன் பேஸ் மாதிரி எல்லா ஜாதி எல்லா மதங்களை எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு ஃபேன் இருக்குது, எல்லா ஜாதிலையும் அவங்களுக்கு ஃபேன் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் ரிலிஜன் கால்குலேஷன்ஸ் விஜயோட வெற்றியில் டோட்டலாக பிரேக் ஆச்சுல, அது மறுபடியும் பிரேக் ஆகும். இப்போ 4-5 வருஷத்தில் மறுபடியும் உருவாக்கும், ஆனால் புதுசாக மறுபடியும் வந்தாங்கன்னா மறுபடியும் பிரேக் ஆகும். ஸோ ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் பண்ணுற டிஎம்கேவோ இல்லை அந்த டைமில் அண்ணாமலையோ அவங்களுக்கு மறுபடியும் அது ஒரு சேலஞ்சாக வரும். அங்கே தான் ப்ராப்ளம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கல்ட் பாலிடிக்ஸ் வந்து இனிமேல் ஒரு பிரைமரி ஒரு ஸ்பேஸை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போதும் அப்படி தானே இருந்திருக்கு. இப்போ ஸ்டாலினும் அந்த மாதிரி தானே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே பேசுகிறோம், விஜய் சொன்னது வந்து நான் விஜய்னு உரிமையில பேசுறேன், ஒரு இது தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. இல்ல சிஎம் இல்ல, அது சிஎம் விஜய் தான் சொல்லணும், விஜய் அவர்கள் தான் சொல்லணும், அதுதான் கமெண்ட் பண்றவங்க சரியா தான் சொல்றாங்க. திரு சிஎம் விஜய் அவர்கள் சொன்னாரு 234 தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேங்கிற மாதிரி வாக்களிங்கன்னு. இதே வாதத்தை திரு ஸ்டாலின் அவர்களும் வச்சாரு. ஸோ தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் வந்து கல்ட் பாலிடிக்ஸ் தான். சின்னவருன்னு ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலினை கூப்பிடுறாங்க? 2024 எம்பிஸ் திமுக எம்பிஸ் போய் பதவி பிரமாணம் பண்ற போது சின்னவர் வாழ்க உதயநிதி ஸ்டாலின், சின்ன எம்பிஸ் சொன்னா பரவாயில்ல, தயாநிதி மாறன் மாதிரி யூனியன் மினிஸ்டரா இருந்தவரே சின்னவர் உதயநிதிங்கிறான்னு சொல்றாரு அவரு.
ஸோ தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் வந்து கல்ட் பாலிடிக்ஸ் தான், அண்ணாமலை செய்ய போகிறதும் கல்ட் பாலிடிக்ஸ் தான். தேங்க்யூ பிரதர், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். வியூவர்ஸ் இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து கூட பாருங்கள். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக அண்ணாமலையுடைய பாலிடிக்ஸ் அதை பற்றி கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணியிருக்கோம். பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.